அனைவருக்கும் வணக்கம். இந்திய அரசு உள்துறையின் வழியாக இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 நடக்குது. இது 2 கட்டங்களா நடக்குது. இப்போ ஜூலை, ஆகஸ்ட்ல நடக்க போறது வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகளின் கணக்கெடுப்பு தான் நடக்க போகுது. இப்போ மக்களுடைய எண்ணிக்கையோ, மக்களுடைய கல்வி தகுதி இப்போ கேட்கல. இப்போ முதல் கட்டம் வந்து வீடு அமைப்பு, வீட்டினுடைய வசதிகள், அது அமைவிடம் ஆகியது தான் எடுக்கிறாங்க. இதை வந்து இந்திய அரசு உள்துறை அமைச்சகத்தின் கீழ் இருக்கிற மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையர் வந்து இதை எடுக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் 1948 படி நம்ம வந்து தகவல்களை கட்டாயம் ஒரு இந்திய குடிமகனா நம்ம கொடுக்கணும். அது சட்டம் வழிவகுக்குது. அது நம்ம வந்து நாமளே போட்டுக்கிறதுக்கு செல்ஃப் எனுமரேஷன் பேர், சுய பதிவு. இல்லை நமக்கு வந்து அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் நம்ம வீட்டில் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் வந்து நம்மளுடைய வீடுகளை பற்றி அமைப்பு மற்றும் வசதிகளை பற்றி கணக்கெடுப்பு செய்வாங்க. அதுலேயும் நம்ம கலந்துக்கலாம். ஆனால் இது வந்து ஒரு இந்திய அரசு நடத்துகிற ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இதில் கட்டாயம் நீங்கள் பயம் இல்லாமல் உங்களுடைய தகவல்களை பகிர்ந்துக்கலாம். இது பகிர்ந்து கொள்கின்ற அதிகாரியோ இல்லை அலுவலர்களோ யாரும் அந்த தகவல்களை எடுக்க முடியாது. இது முழுக்க மின்னணு முறையில் எடுக்கப்படுது. அன்னன்னைக்கு எடுக்கிற டேட்டா வந்து அன்னன்னைக்கு மக்கள் தொகை ஆணையரகத்துக்கு சென்று சேர்ந்துடும். அதனால் யாரும் இதை வந்து மேனிபுலேட் பண்ண முடியாது. அந்த ஒரு நம்பிக்கையோடு நம்ம வந்து இதை முழு ஒத்துழைப்பு தரணும். இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா, இது வந்து இப்போ நடக்க போகிறது மக்கள் தொகை கணக்கெடுப்பு, குடிக்கணக்கு, அதாவது வீட்டுப்பட்டியல் கணக்கெடுப்பு பண்ணுறாங்க. இது முடிச்ச பிறகு இதுக்கு பேர் வந்து சுய கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்சின்னு பேர். இது 17ஆம் தேதியிலிருந்து, ஜூலை மாதம் 17லேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் உங்களுடைய இப்போ நம்ம வழிகாட்டி நெறிமுறைகள் எப்படி சொல்கிறோமோ அதுபடி நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். இதில் பதிவு செய்கின்ற தகவல்களை ஏதேனும் திருத்தம் இருந்தால் நீங்கள் பின்னாடி ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் மீண்டும் உங்கள் வீட்டுக்கு வர அந்த அதிகாரிகிட்ட சொல்லி இதை நம்ம மாற்றிக்கவும் செய்யலாம். அதனால் தைரியமாக நம்ம இந்த சுய விவரத்தை பதிவு செய்யணும். இது பண்ணி முடிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு 11 இலக்க எண் வரும். இந்த எண்ணை நம்ம குறித்து வச்சுக்கணும். உங்களுக்கு எஸ்எம்எஸ் வர வாய்ப்பு இருக்குது, மெயிலுக்கும் வரும். அதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இதை வர அந்த அலுவலர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க உள்ளீடு பண்ண உடனே நீங்கள் பதிவு செய்த தகவல்கள் சரியாக இருக்குதான்றதை அவங்க ஒரு முறை வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு ஓகே பண்ணிட்டாங்கன்னா முதல் கட்ட பணிகள் முடிஞ்சிடும். அதுதான் இப்போ நடக்க போகுது. 2ஆம் கட்ட பணிகள் 2027 பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதிக்கு மேலே நடக்க போகுது. அதுதான் முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பாக இருக்கும். இப்போ எடுக்கிறது வீடு பட்டியல் மற்றும் வீடுகளின் கணக்கெடுப்பு. இதை நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய வெப்சைட், அதாவது சென்சஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு வெப்சைட், sc.census.gov.in, இதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா இந்த டாப்பில் இருக்கு பாருங்க, எஸ்சி census.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். இது இந்திய அரசினுடைய சென்சஸ் ஆஃப் இந்தியாவோட பேஜ். இதில் நீங்கள் முதல்ல உங்கள் ஸ்டேட்டு தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா இந்தியா முழுக்க நடக்கிறதுனால நம்ம ஸ்டேட் தேர்ந்தெடுக்கணும். ஸ்டேட் தேர்ந்தெடுத்துட்டு உங்களுக்கான கேப்சா கோடை நீங்கள் கொடுக்கணும். கேப்சா கோடு கொடுக்கும்போது கேப்சா கோடு கொடுத்துட்டு நீங்கள் கேப்சா கோடு கொடுத்த உடனே உங்களுடைய ஸ்டேட் அதுவே வந்துடும். உங்களுடைய ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷனோட ஹெட் ஆஃப் த ஃபேமிலி யாருன்ற உங்களோட பேரை நீங்கள் அடிக்கணும். பேர் அடிச்சுட்டு அவங்களோட மொபைல் நம்பர் நீங்கள் கீழே கொடுக்கணும். இப்போ நீங்கள் ஓடிபி வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகி வரும். நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த ஓடிபியை நீங்கள் இங்கே வந்து நீங்கள் டைப் பண்ணணும். இப்போது நீங்கள் உங்களுடைய பேஜுக்கு உள்ளே வந்திருக்கீங்க. இப்போ நீங்கள் ஏற்கனவே மாநிலத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்ததுனால மாவட்டத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். நம்ம எந்த மாவட்டத்தில் இருக்கிறோமோ அந்த மாவட்டத்தை தேர்ந்தெடுத்துட்டு உங்களுடைய அஞ்சல் குறியீட்டு எண் நம்ம சொல்லுவோம் இல்லையா, பின்கோடுன்னு சொல்கிறோம். அந்த பின்கோடு நீங்கள் டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு நீங்கள் பர்டிகுலர் ஏரியாவில், அந்த ஏரியா உங்கள் பேர் உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் அந்த பேரை நீங்கள் டைப் பண்ணலாம். டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஏரியாவில் வந்து நேராக அந்த மேப் வந்து உங்களை நேராக காட்டும். இந்த தேடன்னு போட்டிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து உங்களுக்கு அந்த ஏரியா நிற்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் சிஸ்டமாக இருந்தால் கண்ட்ரோலை பண்ணிவிட்டு உங்களுடைய மவுஸை ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்கள் ஏரியாவுக்கு நேராக போகும். அந்த ஏரியா உங்களுடைய கரெக்டான நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு உங்களால் மேப்பில் ஜட்ஜ் பண்ண முடிஞ்சதுன்னா கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி உங்கள் ஏரியாவை நீங்கள் உறுதிப்படுத்தணும். உங்களோட அமைவிடத்தை நீங்கள் இது மாதிரி ஸ்க்ரால் பண்ணி கண்ட்ரோல் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் நேராக மேலே இருக்கிற அட்ரஸ் பாரில் நீங்கள் டைப் பண்ணி உங்கள் இடத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டு அமைவிடத்தை உறுதிப்படுத்து அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த இடம் வந்து டேக் ஆகிடும். டேக் ஆன பிறகு நீங்கள் நெக்ஸ்ட் பேஜுக்கு போகலாம். இப்போ நீங்கள் உங்கள் இடத்த நீங்கள் கரெக்டான இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா சேமிக்க அடுத்துன்ற பட்டனை வந்து நீங்கள் ஓகே பண்ண பிறகு அது கேட்கும், இந்த இடம் தான் உங்களுக்கு தான் கேட்கும். எஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த லெவலான கேள்விக்கு போகும். இதில் என்னென்ன கேட்குறாங்கன்னா, சென்சஸ் வீட்டு தரையின் பிரதான கட்டுமான பொருள். நம்ம தரையுடைய பிரதான கட்டுமானம் தரை, அது தரைனா நமக்கு சிமெண்டா, மொசைக்கா, மார்பிளா, சுட்ட செங்கலா, மரமானு கேட்குறாங்க. இதில் நமக்கு எது இருக்குதுன்றதை நம்ம கரெக்டாக போட்டுட்டு கிளிக் பண்ணிடணும். சென்சஸ் வீட்டு சுவருடைய பிரதான கட்டுமானம் என்னவா இருக்குது அப்படிங்கிற கேட்குறாங்க. சுவருடைய பிரதான கட்டுமான பொருள். அப்புறம் வந்து வீட்டினுடைய கூரையினுடைய பிரதான கட்டுமான பொருள் என்ன, அப்புறம் சென்சஸ் வீட்டினுடைய நிலைமை. இது எல்லாம் முதல் கட்டமாக செகண்ட். சென்சஸ் வீட்டின் பிரதான சுவரினுடைய பிரதான கட்டுமான பொருள் அப்படி என்னன்னு கேட்கும்போது நமக்கு வந்து சுட்ட செங்கல் அப்படின்னு நம்ம பொதுவாக செங்கல் வீடாக இருந்தால் அது போடலாம். ஆலோ பிளாக் மற்றது இருந்தால் அதில் இருக்கிற ஆப்ஷன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணணும். இது ஒரு குறிப்பிட்ட வீடு நம்ம வந்து ரேண்டமாக சும்மா போடுறோம். சென்சஸ் வீட்டு கூரையின் பிரதான கட்டுமான பொருள், அதாவது கூரைனா நம்மளுடைய டாப் ரூஃப் என்னன்னு கேட்குறாங்க. அது வந்து நம்மளுக்கு வந்து செங்கலால் மூடியிருக்கா, கல்லால் மூடியிருக்கா, கற்பலகையால் மூடியிருக்கா, ஓடா, கையால் தயாரிக்கப்பட்ட அந்த காலத்து வீடா, பிளாஸ்டிக் பாலித்தீனில் மூடியிருக்கான்னு கேட்குறாங்க. நம்ம நகர்ப்புறமாக இருந்தால் காங்கிரீட்னு போடணும். சென்சஸ் வீட்டினுடைய நிலைமை ரொம்ப கரெக்டாக நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது, இல்லை வசிக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிற பிரச்சனை எதுவும் இல்லை, இல்லை பாழடைந்த நிலையில் எந்த நிலையில் இருக்குது நம்ம போட்டோம்னா கரெக்டான நல்ல நிலையிலிருந்து எல்லாரும் இருக்கிறாங்க, நல்லா இருக்கிற நல்ல நிலைமைன்னு போட்டணும். அடுத்த செக்மெண்ட்டுக்கு போயிடணும். சேமிப்பு அடுத்துன்னு போட்டு நீங்கள் நெக்ஸ்ட் செக்மெண்ட் போடலாம். பொது தகவல். இதில் என்ன கேட்குதுன்னா, இந்த குடும்பத்துக்கு சாதாரணமாக வசிக்கும் நபர்கள் பொதுவாக டோட்டலாக இப்போ வந்து நம்ம ரேண்டமாக எவ்வளோ கொடுத்தாலும் பின்னாடி கண்டிப்பாக மாற்றிக்கலாம். நம்ம வந்து ஒரு ரேண்டமாக எத்தனை பேர் நீங்கள் வசிக்கிறீங்கன்றதை நம்ம கொடுத்துடணும். வீட்டு தலைவருடைய அவர் வந்து அவருடைய பேரை வந்து நம்ம டைப் பண்ணணும்.
அது வந்து நம்ம எந்த மொழி தேர்ந்தெடுத்தோமோ முதல்ல லாங்குவேஜ் செலக்ட் பண்ணும்போது அது வரும். அவருடைய பாலினம், அவர் யாரா இருக்கிறாங்கன்னா, யார் வந்து வீட்டில் வந்து மொத்தத்தையும் ஹேண்டில் பண்ணுறாங்களோ அவங்க பேரை கொடுக்கலாம். எஸ்சி எஸ்டி பிரிவாக இருந்தால் இங்கே கொடுக்கணும். மற்ற அனைத்து கம்யூனிட்டியும் மற்றவையும் கொடுத்துடணும். வீட்டினுடைய உரிமை, நீங்கள் இருக்கிற வீடு உங்களுக்கு சொந்த வீடா, இல்லை வாடகை வீடு, நீங்கள் இருக்கிறது வாடகை வீடு, வேற ஒரு இடத்துல சொந்த வீடு இருக்கா, வாடகை வீடு ஆனால் சொந்த வீடு இல்லையா, மற்றவைன்னு கேட்குறாங்க. நம்ம எந்த வீடுன்றதை அதில் நம்ம குறித்து வச்சுக்கணும். இதில் ஏதாவது தவறுகளோ ஏதாவது நடந்ததுன்னா நிச்சயம் நீங்கள் வந்து ஆஃபீஸர் வரும்போதும் மாற்றிக்கலாம். அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்து நம்மளுக்கு அறைகள்ன்றது வந்து நம்மளுக்கு சமையலறை எடுத்துக்கூடாது, பாத்ரூம் எடுக்கக்கூடாது. நம்ம மற்ற அறைகளை எடுத்துட்டு நெக்ஸ்ட் செக்மெண்ட்டுக்கு போயிடணும். சமையலறை வந்து சமையலறை கணக்கில் வந்துடும். ஸோ இது 4வது வசதிகள் கேட்குறாங்க. குடிநீருக்கான நீங்கள் எங்கேருந்து குடிநீர் வந்து உங்களுக்கு வருது, அதாவது குடிநீர், அதாவது அவங்க மொத்த வாட்டர் கேட்கல, நீங்கள் குடிக்கிற தண்ணி கிணத்துலேருந்து எடுத்து நேராக குடிக்கிறீங்களா, இல்லை குழாய் நீர், ஆழ்துளை கிணறு, சுத்திகரிக்கப்பட்ட குழாய் நீர், அதாவது ஆர்ஓ சிஸ்டம், அதுலேருந்து சுத்திகரிக்கப்படாததா, சுத்திகரிக்கப்பட்டதா, கைப்பம்பா, கிணறா, ஆறு, கால்வாய், அடைக்கப்பட்ட, இது மாதிரி பல ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதுலேருந்து நீங்கள் அந்த குடித நீர் வருதுன்றதை நீங்கள் டிக் பண்ணி அதை நீங்கள் நெக்ஸ்ட் போயிடலாம். அப்புறம் வந்து குடிநீர் ஆதாரம் கிடைக்கும் இடம், உங்களுக்கு உள்ளே கிடைக்குதா வெளியிருந்து வருதான்னு கேட்குறாங்க. அதை நம்ம வெளியிருந்து லாரியில் வாங்கி ஊற்றுறோம்னா, வெளியிருந்து பிடிச்சிட்டு வரணும், அது மாதிரி பண்ணணும். வளகத்துக்குள்ளே இருந்தால் வீட்டுக்குள்ளே இருக்குதுன்னு போடணும். விளக்கு, அதாவது விளக்கு உள்ளதுக்கான பிரதான எரிபொருள். இப்போ எல்லாமே நம்மளுக்கு மின்சாரம் தான். ஒருவேளை கிராம பகுதியாக இருந்ததுன்னா மண்ணெண்ணையா, இல்லை சில வீட்டில் சோலார் சிஸ்டம் போட்டிருந்தா அந்த சோலார் சிஸ்டம் இருந்ததுன்னா இது மேஜர் பார்ட்டோ அதை போடணும். 2 யூஸ் பண்ணியிருந்தா கூட மேஜர் பார்ட் எது மோர் தென் 50%, 60% எதுவோ அதை நீங்கள் போடணும். உங்களுடைய வீட்டில் இருக்கிற அந்த டாய்லெட், ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி, அது வந்து ஒரு குடும்பத்துக்கு மட்டும் இருக்கா, ஒன்றுக்கு மேற்பட்ட குடும்பம் இருக்கிறதா, இல்லை காமனாக இருக்குதா அப்படிங்கிறத நம்ம போடணும். கிராமப்புறமாக இருந்தால் திறந்த வெளின்றதை செலக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கழிப்பிட வசதியின் வகைகள், அதாவது வந்து அது வந்து நவீன மற்றும் தண்ணீர் ஊற்றும் கழிப்பிடம்னா பாதாள சாக்கடையுடன், அதாவது கார்பரேஷன் இருந்தால் பாதாள சாக்கடை கார்பரேஷனில் சில நகராட்சியில் இருக்கும், அதில் போடலாம். தொட்டினா நம்ம செப்டிக் டேங்க் இருந்ததுன்னா அந்த மாதிரியான சிஸ்டமாக இருந்தால் அதை போடணும். அப்புறம் வந்து கிராமப்புறமாக இருந்தால் மூடும் வசதியுடன் மேம்படுத்தப்பட்ட காற்றோட்டமான குழினா மூடி இருக்கிறது, மூடும் வசதி இல்லைன்னா திறந்த வெளியில் அப்படியே கொண்டு போய் விட்டு வச்சிருக்கிறது. ஒற்றை குழி சிஸ்டம்னா டேரெக்டாக கொண்டு போய் விடுறது. இரட்டை குழி சிஸ்டம்னா ஒரு சிஸ்டத்தில் டஸ்ட் வந்து விழுந்து அப்புறம் இன்னொரு குழியில் போய் வாட்டர் வந்து சேமிப்பாங்க. அந்த மாதிரியான சிஸ்டத்துக்கு நீங்கள் இதை தேர்ந்தெடுக்கணும். என்ன மாதிரியாக நீங்கள் வந்து ஹியூமன் வேஸ்ட் வந்து டிஸ்போஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம இதில் தேர்ந்தெடுக்கணும். எனி ஒன்று தான், எல்லா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து அந்த கழிவுநீர் வெளியேறதுக்கு வந்து எந்த இணைப்பு வச்சிருக்கீங்க அதையும் அதில் தான் கேட்குறாங்க. அது நம்ம வந்து க்ளோஸ்டு வச்சிருக்கிறோமா, திறந்த வெளி வச்சிருக்கிறோமான்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் குளியலறை எப்படி இருக்குது, உள்ளே இருக்கா, அதுக்கு வந்து கூரை இருக்கா, சுத்தமாக இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. சமையல் எரிவாயு வசதி, இது வந்து இணைப்பு இருக்கா இல்லையாங்கிறத நம்ம போடணும். ஆதார் எண்ணோட இணைச்சி வச்சிருக்கிறதுனால நீங்கள் எது கரெக்டாக இருந்தோ அதை போட்டணும். அப்புறம் வந்து ஆப்ஷனாக கேட்குறாங்க. சமையல் அறையில் இருக்கா, வீட்டுக்குள்ளே ஒரே அறை தான் இருக்கும், அந்த மாதிரி சமைக்கிறாங்களா, வீட்டுக்கு வெளியில் சமைக்கிறாங்களா, 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சமையல் அறை இருக்கிறவங்க அதில் போடணும். இல்லாதவங்க வீட்டில் ஒரே ரூம், ஒரு கிச்சன், ஒரே ஒரு ரூமில் தங்கியிருப்பாங்க சில இடங்கள், அவங்க வந்து வீட்டினுள் சமைத்தல் போடணும். ஒரு ரூம் தான் இருக்கும், வெளியே வந்து வராண்டாவில் சமைக்கிறாங்கன்னா வீட்டுக்கு வெளியில் போகணும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். வெளியிலேருந்து வாங்கி சாப்பிட்றாங்களா, சமையல் செய்வதே இல்லைன்னு போடணும். இந்த மாதிரி ஒரு பேச்சுலர்ஸ் தங்குறாங்க, ஒரு தனியாக அவங்க எதுவுமே பண்ணுறது இல்லைன்னா அதில் போடணும். சமையலுக்கு பயன்படுத்தப்படும் பிரதான எரிபொருள், நமக்கு வந்து என்ன நம்ம பயன்படுத்துகிறோம், கேஸா இல்லை என்னன்றதை நம்ம கரெக்டாக போடணும். நமக்கு கேஸாக இருந்தால் கேஸ் போடணும், மற்றது இருந்தால் மற்றது போடணும். இது அடுத்த செக்மெண்ட், இதையும் நம்ம பூர்த்தி பண்ணி முடிச்சிடணும். அதுக்கு அடுத்தது சொத்துக்கள் அப்படின்னு கேட்கறது என்னன்னா, வானொலி, டிரான்சிஸ்டர் இருக்கா, கைபேசி இருக்கா, எது இருக்குதோ அது நீங்கள் இருக்குதுன்னு போட்டால் போதும். இல்லை நம்ம வந்து தொலைக்காட்சி வந்து கேபிள் டிவியில் வருதா, டிடிஎஸ்ல வருதா, அப்புறம் இணையதள வசதி கைபேசியில் இருந்தால் கூட நம்ம எல்லாருக்கும் பெரும்பாலும் 90% வந்து கைபேசி இருக்கும். கிராமப்புறங்களில் இல்லைன்னா இல்லைன்னு போடணும். இருக்கிறவங்க போட்டணும். மடிக்கணினியை பொறுத்த வரைக்கும் உங்கள் வீட்டில் எந்த பயன்பாட்டில் இருந்தாலும், அலுவலக பயன்பாட்டில் இருந்தாலும், சொந்தமாக இருந்தாலும் இருக்குது இல்லைங்கிறத நம்ம தெளிவாக போட்டணும். அப்புறம் வந்து தொலைபேசி, கைபேசி, ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் வந்து வச்சிருக்கீங்களா, கைபேசி மட்டும் வச்சிருக்கீங்கன்னா, தொலைபேசின்றது லேண்ட்லைனு, ஸ்மார்ட் ஃபோனுன்றது உங்களுக்கு நம்ம பயன்படுத்துகிற இது மிதிவண்டி, மோட்டார் சைக்கிள், மொப்பேட், இது எது இருந்தாலும் நீங்கள் போடணும். கார், ஜீப் எதனா இருந்ததுன்னா இருக்குதுன்னு போடணும். உணவுப் பொருள், வீட்டினுடைய பிரதான உணவு, நம்ம வந்து பெரும்பாலும் தமிழகத்தில் அரிசி, மற்ற யாராவது பிரதான உங்கள் வீட்டில் பிரதான வேற ஒன்று இருந்ததுன்னா, கோதுமையாக இருந்ததுன்னா கோதுமையோ, மற்ற தானியங்களாக இருந்தால் மற்ற தானியங்களை போட்டு நீங்கள் சேமிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கடைசியாக உங்களுக்கு ஆம்னு நீங்கள் கொடுத்துப்பட்டோடனே உங்களுக்கு ஒரு நீங்கள் ஃபைனல் சப்மிஷன் கொடுக்கும்போது ஆம்னு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வந்து இதெல்லாம் நம்மளுக்கு கேட்கும். நீங்கள் கொடுத்த எல்லா தகவல்களும் இதில் உங்களுக்கு காட்டும். நீங்கள் பிஃபோர் ஃபைனல் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்ததில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா கடைசி பேஜுக்கு வந்து இங்கே திருத்தலுக்கு திரும்பவும் அப்படின்னா மீண்டும் உங்களுக்கு அந்த கொஸ்டின் வரைக்கும் போயிடும். உறுதிப்படுத்த சமர்ப்பிக்கணும்னா கடைசியாக ஃபைனல் சப்மிட்டும். வரைவாக சேமிப்போம்னா நீங்கள் இதே லாகின்ல மீண்டும் ஒரு முறை வந்து கூட ஒர்க் பண்ணிடலாம், மெயில் டிராஃப்ட் மாதிரி. ஸோ இதை உறுதிப்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 11 இலக்க எண் வரும். அந்த எண்ணை சேமிச்சு வச்சுட்டு நீங்கள் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதிக்கு மேலே வர அரசு அலுவலர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க இந்த விவரங்கள்லாம் சரி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லிடுவாங்க. இதுதான் இப்போ அரசு நடத்துகிற வீடு பட்டியல் மற்றும் வீட்டு கணக்கெடுப்பு, சென்சஸ் ஃபேஸ் 1. இந்த ஒர்க்கை நம்ம தெரிஞ்சவங்க நாமளே செஞ்சிடலாம். நம்ம ஏரியாவில் இருக்கிற மற்றவங்க செஞ்சு கொடுக்கலாம். நீங்க பொதுநல நோக்கோட இருந்தீங்கன்னா உங்க குரூப்ஸ்ல இதை ஷேர் பண்ணி இது மாதிரி அவங்க விவரத்தை அவங்களே போட்டுட்டு வந்தாங்கன்னா உறுதிப்படுத்திட்டீங்கன்னா உங்க நம்பர் சேவ் ஆயிடும். ஆனால் மாற்ற முடியாது இல்லை, கண்டிப்பா அந்த அலுவலர், உங்க வீட்டுக்கு வர அலுவலரால் கண்டிப்பா இதை மாற்ற முடியும். தைரியமா நீங்க போடலாம். இது இந்திய அரசு எடுக்கிற இந்த சர்வேல நீங்க உங்களுடைய மேலான பங்களிப்பு தரணும். நீங்க மட்டும் இல்லை, உங்களை சார்ந்தவங்க, குடும்ப உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் உங்க ஏரியாவில் பொதுவாக இருக்கிற வாட்ஸ்அப் குழுக்களில் நீங்க இன்னும் மேலும் கூட தகவல்களை நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்க இந்த செல்ஃப் எனுமரேஷன்ல நீங்களே பார்ட்டிசிபேட் பண்ணிட்டா இது அரசுக்கும் உதவியா இருக்கும், உங்களுக்கும் அந்த தகவல்கள் சரியா போய் சேரும். அதே நேரத்தில் வர அலுவலர்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும். இதில் நீங்கள் உறுதிப்படுத்தி சேவ் பண்ண பிறகு இதை மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு காட்டும். உங்களுடைய தகவல்கள் சேமிக்கப்பட்டதுன்னு ஹெச் போட்டு 11 இலக்க நம்பர் வரும். இதை சேமித்து வச்சுக்கிட்டு அந்த அலுவலர்கிட்ட நீங்கள் கொடுத்துருங்க. ஓகேங்களா? அனைவரும் இதை பகிர்ந்து பயனுள்ள தகவல்களை மட்டும் இதில் எடுத்துக்கிட்டு இதில் ஏதேனும் திருத்தங்கள் இருந்ததுனாலும் நீங்கள் அடுத்து வர்ற நிறைய தகவல்கள் இது சார்ந்து யூடியூப்பில்
செய்தித்தாள்களில் வர தகவல்களை எது சரியானதோ அதை கொடுங்க. வெப்சைட் வந்து இந்திய அரசாங்கத்தோடது. எடுக்க வர அலுவலர்கள் வந்து அரசு ஊழியர்கள். இந்த பணி வந்து இந்திய அரசு செய்கிறதுனால தைரியமாகவும் நம்பிக்கையோடு இந்த தகவல்கள் பகிர்ந்து உங்களுடைய ஜனநாயக கடமையை நீங்கள் ஆற்ற வேண்டி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.